வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்க ஜோதிடர் குபேந்திரன் பேசுறேன். இதுவும் ஒரு நல்ல ஜோதிட பதிவு தான். அதாவது மாந்தி. மாந்தினா கூலிகன்னு சொல்லுவோம் இல்லையா? இவர் தான் வந்து திரவிய காரகன். எல்லாருக்கும் வந்து நெறைய பணத்த குடுக்குறதுல இவரும் முக்கியமான காரணங்கள் தாங்க. அதனால இவர் வந்து ஒரு ஜாதகத்தில வந்து 3, 6, 11ல இருந்தாருன்னா ரொம்ப நல்லதுங்க. மத்த ஸ்தானத்தில இருந்து வச்சுக்கங்க கண்டிப்பா உங்களுக்கு தோஷத்த குடுப்பாரு. அதனால, இத மாரி 3, 6, 11ல இல்லாம மத்த ஸ்தானங்கள்ல யாருக்கு இருந்தாலும், இவங்க என்ன பண்ணணும், இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா, பலராமர். சரிங்களா? கிருஷ்ண பரமாத்மனுடைய அண்ணன் தானே பலராமரு. அதனால பலராமர நீங்க வந்து வழிபடணும். வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அந்த மாந்தியால ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் விலகிடும். நல்ல பலன குடுக்குறதா ஐதீகம். அது மட்டும் இல்லாம சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான வந்து உங்களுக்கு ஜாதகத்தில தோஷம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கங்க. அதாவது யோகமானவங்களுக்கு மறைஞ்சிருந்தாலும் இவங்க செய்யலாம். அ மேற்கொண்ட வந்து இந்த மேஷ லக்னம், கடகம், சிம்மம், விருச்சகம், மீனம் இந்த லக்னத்துக்கெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் கெடு பலன குடுப்பாரு இல்லையா? கொஞ்சம் இல்ல, நிறையவே கெடு பலன குடுப்பாரு. இவங்கலாம் வந்து என்ன பண்ணணும், கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரத்த நீங்க வந்து வழிபட்டுன்னு வரணும். கூர்ம அவதாரத்துக்குரிய அந்த காயத்ரி மந்திரத்த வந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சனீஸ்வரனால வர கெடு பலன்கள்லாம் குறைஞ்சு, நற்பலன்கள்லாம் ஏற்படும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.